வச்சுக்கிறல போன் வச்சுருந்தா ட்ரெயின் ஏறினா நம்பரை வாங்கினேன்னா இறங்கும் போது ஃபோன் பண்ணினா எடுத்துறேன் அந்த பிள்ளையை கூட்டிட்டு போவாங்க ஒரே டைம் தான் போகிறீங்க ஒரே டைம் போய் இறங்க போனீங்க ஃபோன் பண்ணி அங்கே இறங்கி வந்து போட்டோம்னா சாமி நாங்கள் இருக்கிற சாமி விட்டு போவாங்கன்னா இது போவாங்க விட்டு போக மாட்டாங்க. அதையான படம் ஒரு கேரை வரதுக்கு ஒரு மணி நேரம் அடிக்குது ஒரு கலை வரதுக்கு ஒரு மணி நேரம் அடிக்குது சதுர கோயந்து வரானீங்களா இல்லையா சொல்லல என்கிட்ட நேற்று முன்னாடி தான் அங்கே அடிக்கிறான் கோயந்து தக்கல் எடுப்பா நீ எடுப்பியா போய் தக்கல்ல போய் எடுப்பா நீ எடுப்பியா தக்கல் தக்கல் அதான் நான் சொன்னல போய் வெயிட் பண்ணி எடுக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கணும் ஆனால் அது காசு அதிகம் ஒரு 200 300 எக்ஸ்ட்ரா ஆகும் 140 டிக்கெட்டு 370 ரூபா போதுமா 910 ரூபா போகிறதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அப் அண்ட் டவுன் 910 ரூபா செங்கனூர் இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகும் அப்போ அதுக்கு ரிசர்வ் பண்ணால் 910 ரூபா இவர் போய் தக்கல் எடுத்தால் அதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறேன். ₹1500 கேட்டால் பரவாயில்ல 1000 கேட்டான் 910 ரூபா கூடியா நம்பி நாம் எடுக்க முடியாது இவரை நம்பி டிக்கெட்டு திடீர்னு நான் ஆடையார் பான் திரும்பி தான் வந்தா போடும் நடு தடலாம் இருப்பாங்க ஏன்னா ஓரம் பார்த்தா இருப்பாங்க அவங்க கூடயே கூட ஏறிங்க ஏறி அவங்ககிட்ட யாரெல்லாம் கொடுத்துரு படிக்கட்டு இருக்குல்ல படிக்கட்டு படிக்கட்டு கூட கேட்க மாட்டாங்க வீடெல்லாம் கேட்பானுங்க அங்கே போகணும் அங்கே மாறி இருக்கு அப்போ மாறி இருக்கு போயிருக்கு எடுக்கலாம் எடுக்கலாம் பையில போடணும் என்ன பண்றாங்க அவன் கூலிங் ஏற்றினா ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் கட்டிங் போட்டால் மஜாவாக இருக்கும்.
டீசலில் இருக்கிற மீன் உரிச்சா தான் சல்லுன்னு வரும். சாதா மீனில் வராது, அவ்வளோ சல்லுன்னு வராது. சாதா மீனில் சதையோடு வரும். நீ கொஞ்சம் கூலிங் ஏற்றுனாக்கா அது அப்படி கல் மாதிரி மீன் நிற்கும், தோல் உடையாந்துடும். ஏய் போட கராக்கு பார்க்குற மாதிரி. அந்த கடைக்கு போயிட்டு வா. கேரளா போமா சாமி, எல்லாம் எங்கே போகணும்னு தெரியல. அடையார் போகணும். ஒரு பேச்சு நம்பர் வச்சுருந்தது, அதனால தான் டிக்கெட் அவர் பண்ணலாம். அதனால் காசு மல்லமாக கொடு சாமி, நான் பண்ணிருக்கேன். 8 ஆயிடுச்சுன்னா கட் பண்ணிருப்பான்.